என்னுடைய கர்மங்கள் எல்லாம் பிராரப்த கர்மான்னு ஒரு வகை, சஞ்சித கர்மான்னு ஒரு வகை. நான் இப்போ ஒரு தப்பு பண்ண அதெல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்துல போய் விழும். அதுதான் சஞ்சித கர்மா. நல்லது பண்ணாலும் அதுக்கு தான் போகும், கெட்டது பண்ணாலும் அதுக்கு தான் போகும். நல்லது பண்ணா புண்ணியம், கெட்டது பண்ணா பாப்பம். சஞ்சித்தான சேமித்தான்னு அர்த்தம். நான் பண்ணி 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 சேமிச்சு வச்சிருக்கிற கர்மா சஞ்சித கர்மா. அதுல இருந்து நேரம் நான் அனுபவிக்க ஆரம்பிக்க மாட்டேன். அது பெரிய பானையில இருக்கிற மாதிரி. அதுல இருந்து ஒரு கரண்டியில எடுத்து தானே குழம்பு குத்தணும். பானையில இருந்து பாத்திரத்துல இருந்து எடுத்து தானே சேர்ப்போம். அதே மாதிரி சுண்டலை எடுத்து கையில எடுத்து தானே கொடுப்போம். அது போல பாத்திரத்தில் இருக்கிற சஞ்சித கர்மத்திலிருந்து இந்த பிறவியில் இவன் அனுபவிக்க ஆரம்பிக்கட்டும் என்று பலம் கொடுக்கிற ஆரம்பிக்கிற கர்மங்களுக்கு ஆரப்த கர்மான்னு பேர். பலத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டன. இன்னும் பாக்கி பெரிய மூட்டை இருக்கு, கேட்டவே இல்லை. அது வேற சேர்ந்துட்டே இருக்கு. அப்படியே இருந்தா கூட தேவையில்லை. பண்ண 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 அந்த மூட்டை பெருசாயிட்டே போறது. அதுல இருந்து ஒரு கை எடுத்து இந்தா இந்த பிறவியில இதை அனுபவித்து விட்டுவான்னு கொடுக்கிறார். அனுபவிக்க ஆரம்பிச்சேன், முடிச்சுட்டேன். நல்ல வேலை முடிஞ்சுதான். நாள் மூட்டை பாக்கி இருக்கே. இப்ப கையில எடுத்தது மட்டும்தானே முடிஞ்சு போயிருக்கு. பரவாயில்ல சுவாமி, எவ்வளவு பெரிய மூட்டையா வேணா இருக்கட்டும். ஒரு 10 பிறவி, 100 பிறவிகள், அதுக்குள்ள கொடுத்து கொடுத்து தீர்த்து தானே ஆகணும்னால் தீக்கணும். மூட்டையில மேற்கொண்டு சேர்க்காம இருந்திருந்தா. ஆனா நான் இதை ஒவ்வொரு இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு எடுத்த பிறவியிலே மேலும் மேலும் மூட்டையை பெருசாக்கிண்டே போயிருக்கேனே. மறுபடியும் மறுபடியும் கர்மத்தை சம்பாதித்தால் சஞ்சித கர்மாவில் ஏறிண்டே இருக்க போறது. என்ன பண்ணலாம், எப்பதான் தொலையும் நாள், யார் ஒருத்தன் பக்தி மார்க்கத்தில் கர்ம ஞானங்களை தாண்டி பக்தனாகி விடாமல் பக்தி பண்ணி கொண்டு உபாசன மார்க்கத்தில் இருக்கிறானோ அவனுக்கு அவன் வந்த மாத்திரத்தில் சஞ்சித கர்மம்ங்கிற மூட்டையை அழிச்சு விடுறார் பகவான். கவலைப்படாதே, இனிமே அது உனக்கு கிடையாது, அதை நான் தொலைச்சு விடுறேன். அப்படின்னா சேராது. மூட்டையை படுத்துன்னா எப்படி சேர்க்கறது? அதனால இனிமே பண்றதை பத்தி கவலைப்படுவோம். இது வரைக்கும் பண்ண மூட்டை தொலைஞ்சு போச்சு. அந்த மூட்டையில போய் சேரவும் போறது இல்லை. இப்ப பாக்கி இருக்கிறது ஆரப்த கர்மா. பிராரப்த கர்மாவுக்கு தான் பலத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது எத்தனை பிறவி வரைக்கும் அனுபவிக்கணுமோ அத்தனை பிறவி அனுபவித்தா தான் முடிக்க முடியும். ஒரே கர்மத்துக்கு 4 பிறவி ஆகலாம், ஒரு கர்மத்துக்கு 10 பிறவி கூட ஆகலாம். என்கிட்ட ஒரு 10 கர்மா பாக்கி இருக்குன்னா அது மொத்தத்தையும் அனுபவிச்சு முடிக்கணும். அது எப்ப முடிகிறதோ, பிராரப்த கர்மம் எப்போது முடியுமோ அப்போது முக்தி பெறுவோம். எப்ப முக்தி? பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு எப்ப முக்தி? பிராரப்த கர்மங்களை நான் தான் தொலைக்கணும், பக்தி பண்ணி பண்ணி தொலைக்கணும். அது எப்போது தொலைகிறதோ அந்த பிறவியில் முக்தி.